வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஸ்வீட்டு தீபாவளிக்கு நான் போட்டு வரேன். நிறைய பேர் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்திருக்குண்ணா, நல்லா இருக்குது, சில டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மெத்தடை வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா முந்திரி பருப்பும் பிஸ்தா வச்சு ரோல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது காஜு பிஸ்தா ரோல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த காஜு கத்திரிக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதே மெத்தட் தான். ஆனால் இந்த பிஸ்தா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஸ்தாக்கு சுகர் சிரப் போட்டு குக் பண்ணோம். கொஞ்சம் இன்னொரு மெத்தட், ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ண முடியும். கரெக்டாக அந்த சுகர் சிரப்போட பக்குவம் தெரிஞ்சால் உங்களுக்கு சூப்பராக பண்ண முடியும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? முந்திரி பருப்பு 250 கிராம், பிஸ்தா 50 கிராம், சர்க்கரை 250 கிராம், நெய் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன், சில்வர் லீஃப் தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த காஜு பிஸ்தா ரோலுக்கு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக முந்திரியாக பார்த்து வாங்க. சில முந்திரியில் சில பூச்சிலாம் இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதாவது ஒட்டுற மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக நூல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த முந்திரி பருப்பை பவுடர் பண்ணுறோம். பவுடர் பண்ணும்போது ஃபைன் பவுடராக பண்ணோம். அதே டைமில் ஓவராக பவுடர் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணெய் வெளியே வந்துன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடர் கிடைக்காது, குக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்க எல்லா முந்திரியும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு இன்னொரு மெத்தடும் பண்ணுவாங்க. இந்த முந்திரியை அரைச்சி அப்படியே குக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன கேட்டினா ரொம்ப டைம் எடுக்கும், வீட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பவுடர் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சுகரில் போட்டு எப்படி குக் பண்ணுறதுன்னு. அடுத்தது இந்த க்ரீன் கலர் பவுடர் என்ன கேட்டிங்கன்னா பிஸ்தா பவுடர். எப்படி முந்திரி பருப்பை பவுடர் பண்ணி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் பிஸ்தாவும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சுகரை நம்ம எப்படி குக் பண்ணுறது கேட்டிங்கன்னா, நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக 250 கிராம் சுகர் சொல்லியிருக்கல, அதில் ஒரு 100லேருந்து 125 ml தண்ணி ஊற்றினா போதும். அதிகமான தண்ணி வேண்டாம். தண்ணி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையில் எதுனா அழுக்கு எதுனா இருந்ததுன்னா கண்டிப்பாக பால் ஊற்றி க்ளீன் பண்ணிடணும். சில சுகரில் தண்ணி ஊற்றின உடனே கலர் மாறிடும். அதனால தான் சுகர் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்கிறேன். பர்டிகுலராக இந்த மாதிரி கேஷ்யூ மில்க் பேஸ் பண்ணி பண்ணுற எல்லா ரெசிபிக்கும் சுகரை க்ளீன் பண்ணிட்டு போகணும். நான் யூஸ் பண்ணுற சுகர் நல்ல குவாலிட்டி, அதனால தான் நான் பால் யூஸ் பண்ணாமல் அப்படியே குக் பண்ணுறோம். இப்போ சுகர் நல்லா கொதிச்சு வந்திருக்கா, இந்த மாதிரி லிக்விட் ஆன பிறகு இதோட டெக்ஸ்சர் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 1.5 கம்பி பதம் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த சுகர் சிரப் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, அதே டைமில் திக்காக இருக்கக்கூடாது. தின்னாக இருந்தால் என்ன கேட்டிங்கன்னா இந்த கேஷ்யூ குக் பண்ணி செட் பண்ண டைமில் கரெக்டாக கட் பண்ண முடியாது. அதனால தான் தின்னாக கூட சொல்கிறோம். அதே டைமில் திக்காக இருந்தால் கிறிஸ்டல் ஆகிடும் அந்த சுகர். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முந்திரி பருப்பு பவுடரை இந்த சுகர் சிரப்பில் போடுறோம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் உங்களோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பும் சுகர் சிரப்பும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகணும். அதனால தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி வரேன். இப்போ பார்த்தீங்களா நல்லா சூப்பரான டெக்ஸ்டர் வந்திருக்கு. இதே சில பேர் கொஞ்சம் ஓவராக குக் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் கெட்டியாயிரும். அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த மாய்ஸ்டர் வரும். அதனால தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த நெய் யூஸ் பண்ணுறோம். இந்த நெய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அந்த வாசனைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும். இது சூடு ஆறணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கடாய் இருக்குல்ல, அந்த கடாயில் கார்னர் பகுதியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம்.
குக் பண்ண அந்த கேஷ்நட்டை கொஞ்சம் சூடாகும். அதுக்கு பிறகு கை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த கடாயில் இந்த மாதிரி கார்னர் பகுதி ஒட்டுற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ சூடாறு இருக்குது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எல்லா பகுதியும் எடுத்து முடித்த பிறகு கையில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்காக ரொம்ப சூடாக கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10% அளவுக்காக கொஞ்சம் வார்மாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. கையில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்துருக்கணும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கையில் ஒட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சர் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால தான் கையில் எடுத்து காமிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு உங்களோட கட்டிங் போர்டு, வீட்டில் காய்கறி கட் பண்ணுவீங்கள அந்த மாதிரி கட்டிங் போர்டில் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கிச்சன் மேடையில் போட்டு நல்லா மாலிஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மாலிஷ் பண்ணும்போது என்ன ஆகிடுன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இந்த இடத்துல ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிக்கலாம்னு சொல்லிட்டு அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு ரோல் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடித்த பிறகு இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பகுதி எடுத்து பிஸ்தா ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த பிஸ்தாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதே பிஸ்தா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சுகர் சிரப்பில் முந்திரி பருப்பு போட்டு குக் பண்ணிடலாம். அதே மெத்தடில் இந்த பிஸ்தாவும் சுகர் சிரப்பும் போட்டு குக் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம 2 வாட்டி பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே குக் பண்ண அந்த முந்திரி பருப்போட இந்த பிஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் அந்த டைமில் திருப்பி தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அதே டைமில் ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணால் அந்த முந்திரி பருப்புலையும் அந்த பிஸ்தாவில் இருக்கும் அந்த எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்தால் நல்லா இருக்காது, ஹார்ட் ஆகிடும். அதனால தான் ப்ராப்பராக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போது சின்ன சின்ன பீஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ண போகிறோம். கலர் போட்டால் எப்படி இருக்கும், கலர் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுமே காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த இடத்துல ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுற அந்த க்ரீன் கலர் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு கடைக்கு போய்ட்டு காஜு பிஸ்தா ரோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் வருதா, அதுக்கு என்ன காரணம், கலர் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் யூஸ் பண்ணலாம். அப்படி வேண்டாம்னா நேச்சுரலாக உள்ள அந்த பிஸ்தாவை அப்படியே நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. திருப்பி ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக் டு அந்த கேஷ்நட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேஷ்நட்டில் சும்மா கையில் வச்சு ஒரு ஃப்ளாட்டாக நீங்கள் தட்டுங்க. தட்டி முடித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்தா ஸ்டஃபிங்கை நடுப்பகுதியில் வச்சு இதை அப்படியே பேக் பண்ணுறோம். பேக் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க அந்த முந்திரி பருப்போட பேஸ்ட்டை நீங்கள் எடுத்துணும். அது எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணணும். மேல் பகுதி சேர்ந்து வரும்போது அப்படியே எடுத்துருங்க. எக்ஸஸாக இருக்க முந்திரி பருப்போடு நீங்கள் வச்சு ரோல் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் சரியாக தெரிய வராது. அதனால தான் இந்த மாதிரி எடுத்துன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ரோல் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்களோட கிச்சன் மேடை இருக்குல்ல அந்த கிச்சன் மேடையில் வச்சு உங்களோட 2 கையும் வச்சு நல்லா ரோல் பண்ணினா ஷேப் வந்து தின் சைஸாக வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கார்னர் போய் கட் பண்ணி எடுத்துலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த காஜு பிஸ்தா ரோல் ரெடி. இப்போ பார்த்தீங்களா உள்ள நல்ல க்ரீன் கலரில் அந்த ஒயிட் மேலே லேயர் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது வந்து கலர் போட்டது. இப்போ கலர் போடாத உங்களுக்கு காமிக்கிறேன். நேச்சுரலான ரெடியானது அந்த லைட் க்ரீன் கலர் இருக்கும். இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு எப்படி வீட்டில் பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான காஜு பிஸ்தா ரோல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
எனக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இந்த காஜு பிஸ்தா ரோல் எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இனிப்பு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை, டேக் கேர்.